ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. பழனி பாத யாத்திரையோட பார்ட் 2 வீடியோ தாங்க இது. முருகன் வந்து எல்லாரோட மனசில் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருந்தா இந்த அளவுக்கு கும்பல் சேர்ந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது ரோட்டில் நடக்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு சில டைம்லலாம் கும்பல் வந்துச்சுங்க. சாரிங்க, என்னால் சில வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. ஒரு சில வீடியோவில் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு அந்த இடத்துல க்ரௌடாக இருந்துச்சுங்களா, என்னால் எடுக்கவே முடியல. அதனால் எடுக்கல. சாப்பிட்ற வீடியோவுமே சாப்பிட்ற பற்றின எந்த ஒரு கவலையுமே இல்லைங்க. ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு சாப்பாடு எல்லாமே தானத்திலே சிறந்த தானம் என்னங்கிறது அன்னதானம் தாங்க. அந்த அன்னதானத்துக்கு எந்த ஒரு குறைச்சலுமே இல்லைங்க. நாங்கள் எந்த விதமே வெளியில் வாங்க கிடையாது. உண்மையுமே நாங்கள் அங்கேயே வந்து கொடுத்த இடத்துலேயே சாப்பிட்டுக்கிட்டோங்க. எதுவுமே வேணாம்னு சொல்லலை. வேணுங்கிற டைமுக்கு வாங்கி சாப்பிட்டோம். சாப்பாடை வந்து எந்த ஒரு ஃபுட்டுமே நாங்கள் வேஸ்ட் பண்ண கிடையாது. கும்பல் பாருங்கள், அந்த கார் போகிறதுக்கும் சரி, மக்கள் நடந்து போகிறதுக்கு உண்டான வழி கூட வந்து அந்த இடத்துல வந்து கம்மியாகவே தாங்க இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு கும்பலுங்க. எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியும் வந்தாங்க. சில ஆற்றை தாண்டியும் போனாங்க, ஏரி தாண்டியும் போனோம். வட்டப்பாறை லைனில் பாருங்கள், வட்டப்பாறை லைன்லாம் வந்துட்டோம். அங்கே வர வட்டப்பாறைக்கு முன்னெல்லாம் பயங்கரமாக ஆறில் நிறைய தண்ணிலாம் இருந்துச்சுங்க. அது எல்லாருமே நிறைய பேர் குளிச்சுட்டே வந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து எங்களை வந்து அதெல்லாம் எதுலேயுமே குளிக்கவே விடலைங்க. அங்கே போகாதீங்க, இங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லி தாங்க கூட்டிகிட்டு போனாங்க. நேராக வந்து நடந்து மட்டும் தாங்க போனோம். குளிக்கிறதுக்கு சில இடத்துலலாம் வந்து தண்ணி வச்சுருப்பாங்கங்க. அந்த மாதிரி ஒரு சில இடத்துல நாங்கள் போய் குளிச்சுக்கிட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஆற்றுலையும் சரி, ஏரியிலையும் சரி அப்பா வந்து குளிக்கவே விடலைங்க. சில பேர் நடக்க முடியாதவங்களாம் கூட வந்து அந்த வண்டியை பிடிச்சிட்டு போனாவே அந்த தானாகவே நடக்கிற அளவுக்கான ஒரு தெம்பு வந்துடும். ஆனால் வந்து வண்டி ஸ்பீடாக போகும்போது யாரும் தயவு செஞ்சு அந்த மாதிரி பிடிக்காதீங்க. ஸ்லோ பண்ணி போகும்போது அதுவே தப்பு தான். இருந்தாலும் ஒரு லைட்டான ஸ்லோவில் போகலாம் இல்லைங்களா. சில பேர் வண்டியிலே படுத்தும் தூங்குனவங்க இருக்காங்க, வெளியில் படுத்தும் தூங்குறவங்க இருக்காங்க. நான் பாருங்கள், பனங்கிழங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பனங்கிழங்கு வாங்கி சாப்பிட்டேங்க. போகிற வழியில் இந்த கஷ்டமான ஒரு இதுங்க, ஒரு ஆடு வந்து இறந்துருச்சுங்க. நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே தூங்க போகும்போது வந்துங்க அந்த ஆடு வந்து அவங்க அம்மாவை உயிரோடு இருக்காங்கன்னு நினச்சி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி கத்திட்டு இருந்ததுங்க. சரி, திருப்பி நடக்கலாமே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க இல்லைங்களா. நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஈவினிங்கும் ஆயிடுச்சுங்க. அதுக்கு மேலே சில பேரால் நடக்க முடியலங்கும்போது ரொம்பவே எல்லாருமே பெயினாக இருக்க மாதிரி ஆனால் இருந்துச்சுங்க. இருந்தாலுமே நம்ம அந்த பழனி இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பித்தாங்க. பழனி மலை மண்ணை மிதிக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த பெயின்லாம் நம்மளுக்கு எங்கே போகுதுன்னே தெரியாதுங்க. இது சில பேர் முட்டாள்தனமாக கூட யோசிக்கிறவங்க யோசிச்சு போகிறாங்க. நம்மளுக்கு எப்படி அப்படிதாங்க. போகிற வழியில் சாப்பாடும் வந்து ஒரு இடத்துல ஒரு இலை போட்டாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த சாப்பாடு வந்து எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. அவ்வளோ ஒரு அருமையாக அந்த வருஷம் அவங்க வந்து எப்பயுமே போடக்கூடியது அவங்க ஃபேமிலி மட்டும்தாங்க அதில் வந்து பரிமாறுவாங்க. அவங்களே வந்து செஞ்சு எல்லாம் பண்ணுவாங்க. பொரியல், ரசம், மோர், என்ன வேணும் கேட்டு வந்து ரொம்பவே சாப்பாடு போட்டிருந்தாங்க. ரொம்ப ருசியாகவே இருந்துச்சுங்க. சாப்பிட்ட கலப்பில் நாங்களாம் நடக்கவே முடியாமல் பொறுமையாக நடந்துங்க. போகிற வழியில் வந்து இந்த காற்றாலை இருக்கும் இல்லைங்களா, அந்த லைனில் நாங்கள் பூந்து போனாங்க. பெரிய ஃபேனு, அந்த அலுப்பு தெரியாமல் இருக்க சில பேர் டான்ஸ்லாம் பண்ண ஆடிட்டே வந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. சொல்ல வார்த்தையே கிடையாது. அழகென்ற சொல்லுக்கு முருகாங்கிறது வந்து சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. ரொம்பவே பெரிய வார்த்தை. அது வந்து இந்த இதெல்லாம் அப்புறம் போகிற வழியில் பாருங்களேன், இந்த மாதிரி ஆறு இதெல்லாம் அங்கே ஏரியெல்லாம் கடந்து தாங்க போனோம். இது வந்து போகிற இடத்துல நிறையவே இருந்துச்சுங்க. நாங்கள் நிறையா பார்த்துட்டே போனோம். ஆனால் ஒன்றில் கூட எங்கள் அப்பா எங்களை குளிக்கவே விடலைங்க. ஏய் நினைமோ கையில் குச்சி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு குதிரை மிரட்டுங்களா, அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து கையில் குச்சி இல்லாமல் எங்களை நட்டுக்கிட்டே வந்தாருங்க பயங்கரமாக. பாருங்கள், எல்லோரும் வண்டி நிறுத்திட்டு ஜாலியாக குளிக்கலாம் போனாங்க. எனக்கு அதுவே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னப்பா எங்கேயுமே விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே போனாங்க. திருப்பி அடுத்த ஒரு தண்ணியும் வந்துச்சுங்க. அதையுமே எங்களால் என்னங்க பண்ண முடியும், வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் அதுலேயும் நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிங்க. அதில் வந்து மீன் இருந்துச்சுங்க. நாங்கள் சாப்பிட வச்சுருந்த பொறி எடுத்து போட்டோங்க. ஆனால் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் ஏதோ 1-2 இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க எதிர்பார்த்தேன் சத்தியமாக. மீசை மீன்லாம் ஒரு மீன் ஒன்றே 3 kg ரேஞ்சிலலாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையுமே போட்ட உடனே எல்லாம் வந்து அந்த குட்டி மீன்லாம் வர வந்து மீசை மீன் வந்து டப்புன்னு குட்டி மீன்லாம் சாப்பிட்டுருச்சிங்க. சரி போ எல்லாம் முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி நடந்து போயிட்டு இருந்துங்க. எல்லாம் சாப்பாடு போட்டாங்க அதுக்கு மேலே. ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. திருப்பி நடந்து போயிட்டு இருந்துங்க. அந்த கிளைமேட் தாங்க அங்கே பாருங்கள், அந்த பனி உங்களுக்கு தெரியுதுங்களா, அவ்வளோ ஒரு பனிங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், அப்படியே வெள்ளையாக இருந்துச்சுங்க. கையிலலாம் ரொம்ப ஜிருன்னு பாருங்கள், பச்சை பசேல்னு அந்த இடத்துல தண்ணி நிறையா இருந்துச்சுங்களா, பச்சை பசேல்னு அந்த சூரியன் மறையிற நேரங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அது தத்ரூபமாகவே இருந்துச்சுங்க. ரொம்ப பார்க்கவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எங்கள் வீட்டுக்காரர் பாருங்கள் போயிட்டே இருக்காரு ஜாலியாக. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்பாவும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க, அம்மா, அண்ணா எல்லாருமே நடந்து வந்தாங்க. அதிலே காவடியும் தூக்கி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்கங்க. ஆனால் நாங்கள் சும்மா போகிறதுக்கே இவ்வளோ டயர்ட்னா அவங்க காவடி தூக்கினவங்களே எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு சுமையாகவே கண்டிப்பாக தெரியும். எங்கள் பையன் பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. 2 பசங்களுமே, எங்கள் பசங்களும் சரி, எங்கள் அக்கா பிள்ளைங்களுமே இருந்தாங்கங்க. அவங்களாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. என் பையன் பாருங்கள், எங்கள் அக்கா என் கையை பிடிச்சி எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக அவன் இன்னும் தூக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவனை தூக்குறதை பார்த்துட்டு எங்கள் பாப்பா இல்லை என்னையும் தூக்கி ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கு மேலே எல்லாரையும் தூக்கி தூக்கி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு திருப்பி எல்லாம் ஓடுங்க காருக்குள்ளே, ஜெயிலுக்குள்ளே அடைச்ச மாதிரி திருப்பி தூக்கி காருக்குள்ளே போட்டு நாங்கள் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. எங்கள் அம்மாவும் அண்ணனும் பாருங்கள் சின்சியராக ஏதோ பேசிட்டு வராங்க அவங்க பாட்டுக்கு. அண்ணா என்னை வீடியோ எடுக்காத நாங்கள் எங்கள் வீட்டுக்காரு பாருங்கள் எங்கள் அக்கா பையனை கூட்டிகிட்டு வந்தான். அவன் பாருங்கள் ரொம்ப நல்லவனாட்டிருக்கான், அவனை நம்பவே நம்பாதீங்க, அவன் இருக்கிறதே கேடிங்க, ஹாய் சொல்லிட்டு போகிறான் பாருங்கள், அவன் பயங்கரமான கேடிங்க. அதுக்கு மேலே எல்லோரும் பேசிக்கிட்டே ஜாலியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. போக 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 சாப்பாடு மறுபடியும் கொடுத்தாங்க. ஒரு இடத்துல கேசரி, முட்டைக்கோஸ் பொரியல், சாம்பார், ரசம், மோர்னு எல்லாம் கொடுத்தாங்க. உண்மையாலுமே சொல்கிறாங்க அந்த கேசரி வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. அண்ணாவுக்கு வந்து நான் அந்த காரம்லாம் சேராதனால அவங்க மோர் சாப்பாடு தாங்க அதிகம் சாப்பிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் பாருங்க நின்றுட்டே சாப்பிட்றாரு. உட்காருங்கன்னு சொன்னதுக்கு உட்கார முடியலடி, உட்கார முடியுதா, நான் ஏன் உட்காராம இருப்பான்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போனாங்க, ஒரு காட்டுக்குள்ளே. அவங்க தாங்க குளிக்க வர சொன்னாங்க. அங்கே எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் முருகனாட்டமே ஒருத்தர் தம்பிக்கு பாருங்கள் அப்படியே அந்த திருநீர்லாம் பூசி முருகனாட்டமே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதை எல்லாருமே பார்த்து ரொம்ப ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கு மேலே நைட் ஆகாத எல்லோரும் தூக்கம் வரதுனால கொஞ்சம் பாட்டு போட்டு எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குமே நல்லா அவங்க டான்ஸ் ஆட ரொம்பவே ஆசையாக இருந்துச்சுங்க ஆடணுன்னு. பட் எங்கள் அப்பா இருக்காரு பாருங்க சரியான பயங்கரமான ஆட விட மாட்டார். அப்புறம் எல்லாருமே வந்து சில பேர் சொல்கிறாங்கங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரிலங்க. அது நம்ம வந்து பொய்ன்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்க. நமக்கு வந்து முருகனோட மலை வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிருமா. அப்படி வந்து கண்ணுக்கு முருகனோட மலை வந்து தெரியுது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஓம் வந்து கற்பூரத்திலே போட்டு வந்து அந்த கற்பூரம் பற்ற வச்சு சாமியை பார்த்து கும்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க போவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க உண்மையாலுமே. அது மாதிரி இவங்க மட்டுமே பண்ணலங்க. நான் போகிற இடத்துல நிறைய பேர் பயங்கரமாக நிறையவே இருந்துச்சுங்க பார்த்தேன். இவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வைப் பண்ணிக்கிட்டே வந்து அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் வந்து அப்போ தான் கற்பூரம் வைக்கவே ஆரம்பித்தாங்க. சில பேர் வச்சு முடிஞ்சு அது எரிஞ்சலாம் கூட முடிஞ்சிருச்சுங்க. சில பேர் வைக்கிற டைம்லேயே நான் வீடியோ எடுத்தேங்க. ஒரு சில வீடியோஸ் வந்து என்னால் கவர் பண்ண முடியல. டான்ஸ் பாருங்கள், டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க அவங்க. இன்னமுமே இருட்டில் வந்து தெளிவாக தெரியல. அப்புறம் எங்கள் வீட்டில் அப்பா, அம்மா, அண்ணா, மாமா எல்லாருமே சேர்ந்து முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ மட்டுமே எடுத்துகிட்டு வந்தாங்க. பாருங்கள் ஒரு கையில் தட்டு சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருந்தேங்க. போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தேங்க. திருப்பி எங்கேயாவது உட்காரலாமா பார்த்துங்க. ஆனால் இடமே கிடைக்கலைங்க. பாருங்கள் 2 பக்கமுமே வண்டி இருக்குதுங்க. அவ்வளோ வருதுங்க. பழனி பக்கமே நாங்கள் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டோங்க. வந்துட்டு இங்கே வந்து கார் நிறுத்துறதுக்காக தாங்க பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து இன்னொரு அண்ணா வந்து பாருங்கள் பயங்கரமாக நீர் பூசி அவருக்கு பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க முருகன் மாதிரி. அவரெல்லாம் ரெடி ஆகிட்டு திருப்பி வீடியோ எடுத்தால் பாருங்கள் எவ்வளோ லென்த்துக்கு அந்த காரு, பைக்ஸு. நாங்கள் வந்து காரில் மட்டுமே போனவங்களும் இல்லைங்க, நடந்து போனவங்களும். உண்மையிலுமே சொல்கிற சீரியஸாக சைக்கிளில் வந்தவங்களுமே. நம்ம நடந்து போகிறத விட அந்த சைக்கிள் அழுத்துறது கொடுமையே பெரிய கொடுமைங்க. ஆனால் அந்த வழி தெரியாமலே முருகனை பார்க்க வந்துட்டு எவ்வளோ பேர் போனாங்கங்க. பைக்கிலேயுமே வந்தாங்கங்க. அப்புறம் பக்கத்துலாம் தீனி கடை அதெல்லாம் இருந்துச்சுங்க. எங்களுக்கு சும்மாவே நிறையா கொடுத்தாங்கங்க. அதனால் காசு போட்டு வாங்க மனசே இல்லைங்க. அதனால் நாங்கள் எதுவுமே வாங்க கிடையாதுங்க. சும்மா கொடுத்ததே சாப்பிட்டுட்டு ஜாலியாக சமோசா கொடுத்தாங்க. அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆனியன் பக்கோடா கொடுத்தாங்க, சமோசா, அப்புறம் பிஸ்கெட்டு, பன்னு, டீ, பால், அப்புறம் கொத்தமல்லி காஃபி, சுக்கு காஃபின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அப்புறம் பூஸ்ட்டு கொடுத்தாங்கங்க. பயங்கரமாக எவ்வளவோ கொடுத்தாங்கங்க. உளுத்தங்கஞ்சி கொடுத்தாங்கங்க. சாப்பிடவே முடியலங்க. ஆனாலுமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே கொஞ்சமாக சாப்பிட்டேங்க. அங்கே பாருங்கள் தூரத்தில் பாருங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பட் என்னால் கிட்ட போக முடியல. அப்பா இங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சாங்க. இவங்கெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டு வராங்க. ரொம்பவே லேட் ஆகிடுச்சுங்க. ஒரு 10 o'clock பக்கம் ஆகிடுச்சு. அதனால் எல்லாருக்கும் தூக்கம் வரும் இல்லைங்களா, அந்த தூக்கம் தெரியாமல் இருக்கிறதுக்காக எல்லோரும் பாட்டு போட்டு என்ன கொஞ்சம் சாமி பாட்டாக போட்டு ஆடிருக்கலாம். சரி அவங்கவுங்களோட விருப்பம் இல்லைங்களா, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு போட்டு அவங்க ஆடிட்டு வந்தாங்க ஜாலியாக. நல்லா இருந்துச்சுங்க. அந்த முன்னாடி லைட்டு பார்க்க தாங்க இன்னும் நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள் அடுத்தது வந்து இங்கே ஓம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி போட்டு கற்பூரம் வச்சு பற்ற வைப்பாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, அடுத்தடுத்து பாருங்கள் கொஞ்சம் நிறையவே வந்துச்சுங்க. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ கவர் பண்ணியிருக்கேங்க. இதுதாங்க நான் வந்து போகும்போது பற்ற வச்சாங்க. இதுக்காகவே நான் ஓடி போய் நான் வீடியோ எடுத்தேங்க. நல்லா இருந்துச்சுங்க. அதை வரைஞ்சி நம்ம அந்த கற்பூரத்தை வச்சு பற்ற வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே அந்த அழகாகவே இருந்துச்சு பார்க்கவே. அடுத்து சின்ன வேல் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறமேலுக்கு வேல் வச்சுருந்தாங்க. எல்லாம் குட்டி குட்டியாக முடிஞ்சவங்க பெருசாக, முடியாதவங்க சின்னதாக பண்ணாங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பட் என்னால் வந்து பற்ற வைக்கிறதுக்கு ஏன்னா அவங்க லேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ வந்து சரி போ அவங்க வைக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு திரும்ப கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. திருப்பி நடக்கணும் இல்லைங்களா, நம்ம ஓரத்துலேயும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்டாக நடக்க முடியாமல் போயிடலைங்களா. அதனால் இவங்களும் டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க. பாருங்கள் இப்படி நல்லா வெயிட் பண்ணிட்டு வராங்க. எனக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் டான்ஸ் ஆடணும்னு ஆசை. பட் என்னால் ஆட முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே நான் பண்ணிட்டு இந்த தம்பி உட்காந்துக்கிட்டே டான்ஸ்லாம் ஆடினாருங்க. சூப்பராக பயங்கரமாக ஆடினாருங்க. திருப்பி எங்கள் பையன் பாருங்கள் பயங்கரமாக மறுபடியும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் நடக்கட்டுமேங்கிறதுக்காக நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. திருப்பி அவங்கள பாருங்கள் கார் நிறுத்தி காரில் ஏற்றி விட்டு
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பியும் நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நடக்க ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. சாப்பாடு இல்லைங்களா, அதனால் பரோட்டா அதெல்லாம் கொடுத்துருந்தாங்களா, அந்த பரோட்டா, தக்காளி சாதம், அப்புறம் பருப்பு சாதம் இதெல்லாம் போட்டு அதில் ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா இதுக்கு மேலே சாப்பாடு வந்து தரமாட்டாங்கங்க. ஆனால் இவ்வளோ இதுலேயும் இந்த மாதிரி லேடிஸுமே இருக்க பார்க்குறாங்கங்க. அங்கே பாருங்கள், ஒரு லேடி சாரீ கட்டிட்டு ஒரு 3, 4 பேர் ஒரு வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. எங்கள் அக்காவா பயங்கரமாக நின்று மாற்றிட்டே இருந்தாங்க. அப்படி யாருங்க டான்ஸ் ஆடி படைக்க சொல்கிறாங்க? டான்ஸ் ஆடி ஜென்ஸாக பார்த்து பார்த்து காசு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்படியும் ஏமாந்து போயிருக்காங்க நிறையா மக்கள். இவங்க பாருங்கள், அதுக்கு இடையில இந்த மாதிரி முருகனோட போட்டு அழகாக முருகன் மயில் வரைஞ்சி சூப்பராக, இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பட் இதுவுமே என்னால் பற்ற வைக்கிற வரைக்கும் இருக்க முடியலைங்க. திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னங்க சொல்கிறது, ஏன்னா நடக்கிறோம் உட்காரோம், நடக்கிறோம் உட்காரோம், அதுதான் என்னால் சொல்ல முடியும். இல்லை சாப்பிட்றோமா அதை சொல்ல முடியும். டான்ஸ் ஆடுறாங்க, அவ்வளோதான். அதனால் போன ரொட்டீனாக இதே தாங்க. ஒரு 6 டேஸ் தான். ஆறுமுகனை பார்க்க நாங்கள் 6 நாள் நடந்தோங்க. அதாவது 5 நாள் 3 நாள் நடக்கிறவங்களும் இருக்காங்க. லேடிஸ்லாம் பாருங்களேன் எப்படி டான்ஸ் ஆடிட்டு வராங்க, பயங்கரமாக ஆடினாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. 6 நாள் நாங்கள் நடந்தோங்க. 3 நாள் நடக்கிறவங்களும் இருக்காங்க. பட் அவ்வளோ ஹெவியாக நடந்து உடம்பு என்னால் ரொம்ப டயர்னஸ் பண்ணிக்க முடியாததுனால நாங்கள் ரெஸ்ட் எடுத்து நடந்தோங்க. ஆனால் அழகாக அவங்க வந்து லைனாக டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக ஆடிட்டு போனாங்க. இது பாருங்களேன், எவ்வளோ அழகாக தத்ரூபமாக கையிலேயே வரைஞ்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், முருகனை கூட வரைஞ்சிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் வரையாதீங்க. ஏன்னா எத்தனையோ பேர் காலில் படும் இல்லைங்களா, அவரை மிதிச்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலையை தயவு செஞ்சு செய்யாதீங்க. அப்புறம் நாங்கள் குளிக்க போயிட்டோங்க. பழனி மலை அடிவாரம் போயிட்டோம். சரி குளிச்சுட்டு போயலாமே அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு வந்து 1 இயர் திருமண மண்டபம்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சுங்க. அங்கே போயிட்டு நல்லா நாங்கள் குளிச்சுட்டு வீட்டுக்காரர் வேட்டி கட்டுன்ற பேரில் ஏதோ ட்ரை பண்ணாருங்க. அண்ணா சொல்லி கொடுத்தாரு, அப்பா சொல்லி கொடுத்தாரு, அம்மா சொல்லி கொடுத்தாரு. பட் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு சொன்னாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி கட்டுங்கன்னு சொன்னாங்க. மாமாவுமே பயங்கரமாக ஒரு கட்டியே காட்டினாருங்க. பட் எங்கள் வீட்டுக்காருக்கா மண்டையிலே ஏறலங்க. நீங்கள் என்னப்பா கட்டுறீங்க, நானே கட்டிக்கிறேம்மான்னு சொல்லி எதையோ ஒன்று லாயரை போட்டு அவங்க பாட்டு கட்டினாங்கங்க. பாருங்கள் எப்படி கட்டி வச்சுருக்காங்கன்னு. லாயரை போட்டு அதை நல்லா ரொம்ப வந்து தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேல் வேட்டி கட்டுறன்ற பேரில் கட்டிட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரம் தாங்க கட்டியிருந்தாங்க, மலையாற வரைக்கும். அதுக்கு மேலே கழட்டி தூக்கி வச்சுட்டாங்கங்க. திருப்பி வந்து பேண்ட்டே போட்டுக்கிட்டாங்கங்க. எல்லாருமே குளித்து முடிச்சுட்டு திரும்ப சரி கிரிவலம் சுற்றணும் இல்லைங்களா, டைமுக்கு தான் சாமி பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 மணிக்கு நாங்கள் மேலே போயாகணும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே குளித்து முடிச்சுட்டு அண்ணா வீடியோ எடுத்தால் என்னை எடுக்காதன்னு சொல்லி திரும்பி நின்றுக்கிறாருங்க. என்ன பொன் பிள்ளையாட்ட வெக்கப்பட்டுக்கிறாரு. எங்கள் வீட்டுக்காரர் என்னமோ வந்து வேட்டி தாங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. திருப்பி அண்ணா எல்லாமே வேட்டி கட்டி முடிச்சுட்டு மறுபடியும் சாமி பார்க்கறதுக்காக போயிட்டே இருந்தாங்க. அடுத்தது கிரிவலம் சுற்றலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து விசையாக வைக்கணுங்கிறதுக்காக எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா பாருங்கள் முன்னாடி போயிட்டே இருக்காங்க. நானும் என்ன வீடியோ காட்டவே இல்லையா, ஸோ நம்மளையும் காட்டிக்குவோமே நம்ம முகரையா அப்படின்னு சொல்லிட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. ஓகே, பழனி வந்தாச்சுங்க எப்படியோ ஒரு வழியாக. பழனி முருகா தெரியுதுங்களா. திருப்பி நாங்கள் வந்து கிரிவலம் சுற்றணுங்கிறதுக்காக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நாங்கள் போகிற டைமுக்கெலாம் கும்பலே இல்லைங்க. உண்மையாலுமே சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப வெறிச்சோடி தான் கிடக்குது. அதுலேயுமே பாருங்கள் இவ்வளோ அழகாக தத்ரூபமாக வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க கையிலே. உண்மையாலுமே இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு வாழ்த்து சொல்லலாங்க. எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நான் அதை வீடியோ எடுத்தால் சீக்கிரமா கும்பல் சேர்ந்துன்னு என்னை விடவே மாட்டேன்ட்டாங்க, இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க பாருங்கள். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பிக்சர்ஸ் வந்து வரைஞ்சிருந்தாங்கங்க. திருப்பி சரி ஓகே, சாமியெல்லாம் பார்க்குறது வீடியோ எடுக்க முடியாதுங்க, ஃபோன் நாட் அலவுடு. ஸோ எல்லாம் சாமி பார்த்து முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்பிட்டு திருப்பி வர வழியில் இந்த மாதிரிலாம் கட்டணும் இல்லைங்களா, மேலே வச்சு திங்ஸ்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் தூங்கிட்டு இருந்தாருங்க. திருப்பி அவங்களுக்கு வர வழியில் கொஞ்சம் இந்த விஞ்சில் வந்ததுனால உடம்பு வந்து சரியில்லாமல் போயிடுச்சு, வாமிட் பண்ணிகிட்டே வந்தாங்கங்க. மாமா தாங்க அர்ஜுனோட தில்லு அரிச்சந்தில் சொல்லுங்கிற மாதிரி வண்டி நல்லா ஸ்பீடு ஓரளவுக்கு இதாக லெவலாக ஓட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே போக போக ஒரு வருத்தம் இருக்கும் இல்லைங்களா, 6 நாள் எல்லோரும் ஒன்றா இருந்துட்டு திருப்பி எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறவங்கும் போது ஒரு வருத்தம் இருந்துச்சு. இருந்தாலும் சாமியை வந்து நிம்மதியாக பார்த்தோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக போனோம். திருப்பி எல்லோரும் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் ராசிபுரத்தில் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சு. திருப்பி எங்கள் வீட்டுக்கு வந்து வெள்ளால கொண்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோங்க. அடுத்த நாள் காலையில் ஈவினிங் வந்து மாலை கழட்டக்கூடாது இல்லைங்களா, அடுத்த நாள் காலையில் குளித்து முடிச்சுட்டு பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு நாங்கள் வந்து மாலையை கழட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. எங்கள் பாப்பா தாங்க கழட்டினாங்க. இதை கழட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ விளையாட்டத்தனம் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. எப்படி அவங்க அப்பா மிரட்டி வந்து கழட்ட வச்சுட்டாங்கங்க. அடுத்து வந்து எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி எங்களுக்கெல்லாம் பசிங்க, ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா. சாயந்தரம் தான் சாப்பிட்டோம், இருந்தாலுமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சா, திருப்பி சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் கழட்டி வச்சுட்டு இதை வந்து ஒரு விநாயகர் கோயிலில் தான் வைக்கணும்னு சொல்லி அப்பா சொல்லியிருந்தாங்கங்க. ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இதை எடுத்து எல்லாம் கழட்டி பத்திரமா வச்சுட்டு திருப்பி சாமிக்கு பொங்கல் போட்டு ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு நாங்கள் சாம்பிராணிலாம் பிடிச்சோங்க. சாம்பிராணி பிடிச்சிட்டு கற்பூரம் காமிச்சிட்டு தேங்காய் வந்து உடைச்சாங்கங்க. தேங்காய் உடைச்சி அதை கரெக்டாக உடையுதா இல்லையான்னு நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேங்க. கரெக்டாகவே உடைஞ்சிதுங்க எங்களோட தேங்காய். தீர்த்தத்துக்காக அங்கே தேங்காய் வந்து அந்த தண்ணி வந்து அந்த தீர்த்தத்துக்குள்ளேயே விட்டுட்டாங்கங்க.
விட்டு திருப்பி கற்பூரம் பற்ற வச்சு எல்லோரும் சாமியை கும்பிட்டுட்டு திருப்பி வந்து சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டோங்க. வீட்டில் வந்து அவரைக்காய் பொரியல், அது வந்து கொடி அவரைக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எங்கள் பாப்பா பாருங்கள் மணி எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக மணி அடித்து என்ஜாய் பண்ணிட்டாங்க. அவரைக்காய் பொரியலுங்க, கொடி அவரைக்கான்னு சொல்லுவாங்க. அந்த கொடி அவரைக்காய் பொரியலை வந்து செஞ்சுட்டு சுண்டக்காய் குழம்பு வச்சு ரசம் வச்சு தயிர் சாப்பாடுங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு, பாப்பாவுக்கு, எனக்கு எல்லாமே சாப்பாடெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க ஆஃபீஸ் போகணும் இல்லைங்களா, அடுத்த நாளே உடனே சண்டே இருந்தாலும் வரணும்னு சொன்னதுனால அடுத்த நாளே அவங்க ஆஃபீஸ் போகிறதுனால சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்கிறதுக்காங்க. அங்கே ஒருத்தன் பாருங்கள் பின்னாடி நின்றுட்டு எங்கள் ஒயிட்டி பாருங்கள் கேட்டுட்ருக்கான். அவன் பேர் கயலுங்க. அவள் பேர், அது வந்து ஃபீமேல் டாக் தான். கயல் வந்து பார்த்துட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. "ஏன் என்ன பாருங்கடா, யாருனாலும் என்னை பார்க்கவே இல்லைடா, என்னையும் பாருங்கடா என்னையும் பாருங்கடான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு என்ன சாப்பாடு போடல இல்லைங்களா, "ஏய் எனக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றா" அப்படின்னாங்க. டேய் ஒரு 5 நிமிஷம் இருடா நான் சாப்பிட்டு வந்துடுறேன். எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு அவங்க ஆஃபீஸ் போகணும் இல்லைங்களா, ஸோ சாப்பிட்டு அவங்களும் ஆஃபீஸ் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. தயவு செஞ்சு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.